10 இட்லி சாப்பிட தூண்டும் 5 வகையான சட்னி. இந்த சட்னி பார்த்தீங்கன்னா ஹெல்த்தியாகவும் இருக்கும், டேஸ்டாகவும் இருக்கும், ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும். இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடிய சட்னி. ஒரு தடவை மட்டும் இந்த மாதிரி பக்குவத்தில் சட்னி அரைச்சி பாருங்க. இட்லி, தோசை, சப்பாத்தி கூட எல்லாம் தொட்டு சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சட்னி பார்த்தீங்கன்னா கதம்பம் சட்னி. கதம்பம் சட்னி கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்கும். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து கடலைப்பருப்பை நல்லா பொன்னிறமாக செவக்க கருக விட்டுறாமல் வறுத்து இதை வந்து ஒரு பிளேட்டுக்கு எடுத்து மாற்றி வச்சிடலாம். அதே கடாயில் 3 காஞ்ச மிளகாய், 3 பச்சை மிளகாய், இது கூட 4-5 பல்லு பூண்டு, 1 இன்ச்சு அளவுக்கு வந்து இஞ்சி சேர்த்துட்டு இது கூட பெரிய வெங்காயமாக இருந்தால் 1 சேர்த்துக்குங்க, சின்ன வெங்காயமாக இருந்தால் 10 சேர்த்துக்குங்க. சேர்த்ததுக்கப்புறம் இது போல் நல்லா வதக்குங்க. 1/4 மூடி அளவுக்கு வந்து தேங்காய் சேர்த்துக்குங்க. இது கூட 2 பழுத்த தக்காளி வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்குங்க. நல்லா மசியட்டும் தக்காளி பழம். தக்காளி பாருங்கள் நல்லா மசிஞ்சிருச்சு. வெங்காயம்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி பக்குவத்துக்கு நல்லா வதக்குங்க. வதக்குனதுக்கப்புறம் இதில் வந்து 1/2 கைப்பிடி அளவுக்கு வந்து புதினா தலை, 1/2 கைப்பிடி அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மல்லித்தலை வந்து சேர்த்துக்கலாம். இது கூட 2 கொத்து இல்லைன்னா 3 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. பொதுவாக கதம்பம் சட்னி இந்த மாதிரி எல்லா பொருள்களையும் சேர்த்து அரைச்சாதான் கதம்பம் சட்னி ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்கும். எத்தனையோ வகையான சட்னி அரைச்சி சாப்பிட்ருப்பீங்க. இந்த கதம்பம் சட்னி ஒரு முறை இந்த மாதிரி பக்குவத்தில் அரைச்சி சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும். கொஞ்சமாக புளி, அதுக்கப்புறம் சட்னிக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா ஆற விட்டுட்டு ஃபஸ்ட்டு நம்ம வந்து வறுத்த அந்த மசாலா பொருள் எல்லாத்தையும் சேர்த்துட்டு இது கூடவே வதக்கி வச்ச தக்காளி, வெங்காயம், தேங்காய் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்ல நைஸான பக்குவத்துக்கு அரைச்சிக்கணும். ரொம்ப வலுவலுன்னு அரைச்சிட வேண்டாம், லைட்டான கொரகொரப்பு இருக்கட்டும். அப்போ தான் நம்மளுடைய சட்னி ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்கும். கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. உங்களுக்கு வந்து திக்காக சாப்பிட ஆசைப்பட்டீங்கன்னா திக்காக சேர்த்துக்குங்க. கொஞ்சம் இலக்கமாக இருந்தால் இந்த மாதிரி பக்குவத்துக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு கடாயில் வந்து பார்த்திங்கன்னா கடுகு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா தாளித்து விட்டு சாப்பிட்டிங்கன்னா கதம்பம் சட்னி ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்கும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான சட்னிங்க. தேங்காய் சேர்க்காமல் இந்த மாதிரி பக்குவத்துக்கு சட்னி அரைச்சி பாருங்கள். கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 4-5 காஞ்ச மிளகாய், இது கூட பூண்டு சேர்த்துட்டு நல்லா வதக்குங்க. பூண்டோடைய கலர் மாறினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் வந்து பொட்டுக்கடலை சேர்க்கணும். பொட்டுக்கடலை பார்த்திங்கன்னா 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து பொட்டுக்கடலை சேர்த்துருக்கேன். பொட்டுக்கடலை பார்த்திங்கன்னா நல்லா கலர் செவந்து வந்ததுக்கப்புறம் இதில் வந்து 3 தக்காளி பழம் வந்து சேர்த்துருக்கேன். தக்காளி சட்னி எப்போவுமே ஒரே மாதிரி பக்குவத்தில் அரைச்சி சாப்பிட்டவங்களுக்கு இந்த மாதிரி பொட்டுக்கடலை சேர்த்து தக்காளி சட்னி அரைச்சி பாருங்கள். கடைசியாக 1/2 டீஸ்பூன் உப்பு, கொஞ்சமாக சீரகம் சேர்த்துட்டு இது கூட 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், கொஞ்சோண்டு மிளகாத்தூள் கலருக்காக. இது ஒரு மாதிரி நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டு கொடுக்கும். நல்லா வதக்குனதுக்கப்புறம் ஆற விட்டுட்டு இதை வந்து மிக்ஸி ஜாரில் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு சிட்டிகை மட்டும் நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள் நம்மளுடைய சட்னி பாருங்கள் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்போவுமே தக்காளி சட்னி திரியாக இருக்கும். திரியாக இல்லாமல் பொட்டுக்கடலை சேர்க்கறதுனால இந்த மாதிரி பக்குவத்துக்கு இருக்கும். கடைசியாக காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, கடுகு சேர்த்து தாளித்து விட்டு எடுத்து சாப்பிட்டிங்கன்னா அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி தக்காளி சட்னி செஞ்சு பாருங்கள். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான, உடம்புக்கு ஆரோக்கியமான, இந்த வெயிலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சட்னி. நான் வந்து பார்த்தீங்கன்னா 3 நெல்லிக்காய் எடுத்திருக்கேன். சட்னி அரைக்கிறதுக்காக பச்சை மிளகாய் சேர்த்துட்டு இது கூட 10 சின்ன வெங்காயம், 1/4 மூடி அளவுக்கு வந்து துருவின தேங்காய், 3 கொத்து கருவேப்பிலை, கொஞ்சமாக பூண்டு சேர்த்துட்டு 3 நெல்லிக்காயை இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துட்டு இதை வந்து தண்ணி ஊற்றி இந்த மாதிரி பக்குவத்துக்கு அரைச்சிக்கலாம். அரைச்சதுக்கப்புறம் இதை வந்து ஒரு பவுலுக்கு இது கூடவே 1/2 டம்ளர் அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்துருங்க. கலந்துட்டு கடுகு, காஞ்ச மிளகாய் போட்டு தாளிச்சிட்டு எடுத்து சாப்பிட்டிங்கன்னா இட்லி, தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப மேட்சாக இருக்கும். நல்ல ஹெல்த்தியாக இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா முட்டை சட்னி இது வரைக்கும் சாப்பிடாதவங்க செஞ்சு பாருங்கள். கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், கொஞ்சமாக சீரகம், இது கூட 4 பல்லு பூண்டை பொடிசாக நறுக்கிட்டு சேர்த்துருக்கேன். இது கூட வந்து பார்த்தீங்கன்னா பூண்டோடைய கலர் மாறினதுக்கப்புறம் 3 பெரிய வெங்காயம் நல்லா நைஸாக நறுக்கிக்குங்க. இந்த மாதிரி பக்குவத்துக்கு வெங்காயம் சேர்த்ததுக்கப்புறம் வெங்காயத்தை இந்த மாதிரி நல்லா வதக்கி விடுங்க. வதங்கும் போதே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து உப்பு சேர்த்துட்டு நல்லா மறுபடியும் நல்லா கிண்டி விடுங்க. வெங்காயத்தோடைய கலர் நல்லா மாறட்டும்.
வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்லா கலர் மாறினதுக்கப்புறம் 2 தக்காளி பழத்தை வந்து நல்லா கை விட்டு நல்லா கரைச்சி வச்சுருக்கேன். இது கூட 2 பச்சை மிளகாய் சேர்த்துட்டு நல்லா வதக்கலாம். தக்காளி பழத்தை மிக்சியில் போட்டு லைட்டாக குறப்பாக அரைச்சிட்டு கூட சேர்த்துக்கலாம், இல்லைனா கை விட்டு நல்லா கரைச்சிட்டு கூட சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சமாக மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. முட்டை சேர்க்கறதுனால கரம் மசாலா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதோடைய பச்சை வாசனை போகட்டும். நல்லா இது போல் நல்லா கிண்டி நல்லா எண்ணெய் பிரிகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ இதுக்கு இடையில பார்த்தீங்கன்னா நான் வந்து 2 முட்டை சேர்த்துருக்கேன். 2 முட்டை சேர்த்துட்டு இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க. கண்டிப்பாக தண்ணி சேர்க்கணும், அப்போ தான் நமக்கு வந்து சட்னி பதத்துக்கு இருக்கும். முட்டையை சேர்த்துட்டு இது போல் நல்லா பீட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா மசிஞ்சு கலர் மாறி நல்லா வெந்திருக்கு பாருங்கள். வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்ச முட்டையை வந்து சேர்த்துக்கலாம். நல்லா முட்டை சேர்த்துட்டு சிம்மில் வச்சுட்டு இப்படி லைட்டாக கலந்து விடுங்க. சேர்த்ததுமே கலந்து விட்டுருங்க. இது போல் நல்லா கிண்டி விடுங்க. முட்டை வந்து அங்கங்கே வந்து திப்பியாக இருக்கக்கூடாது, பெரிய கட்டிகள் இருக்கக்கூடாது. நல்லா ஒன்றா கலந்து வரணும், சட்னி பதத்துக்கு வரணும். இந்த மாதிரி பக்குவத்துக்கு நல்லா கிண்டி விட்டதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இட்லி கூட எடுத்து சாப்பிட்டு பாருங்கள். இட்லி கூட, சப்பாத்தி கூட, பூரி கூட, நல்லா சூடான ரைஸ் கூடலாம் சாப்பிட செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு அசத்துங்க. எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெய் சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து உளுந்தம்பருப்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து கடலைப்பருப்பு சேர்த்துட்டு நல்லா பொன்னிறமாக நல்லா எண்ணெயில் வச்சு நல்லா வதக்குங்க. வதக்குனதுக்கப்புறம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா 10லேருந்து 15 சின்ன வெங்காயம், 10 போல் பூண்டு, காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகாய் சேர்த்துக்கலாம். வரமிளகாய் சேர்க்க விருப்பம் இல்லாதவங்க பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். 3லேருந்து 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் குடமிளகாய் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா குடமிளகாய் எடுத்திருக்கேன். குடமிளகாய் பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கணும், பச்சை வாசனை எல்லாம் நல்லா போகணும். இது கூட 2 தக்காளி பழம் வந்து சேர்த்துக்கலாம். இதில் வந்து தக்காளி சேர்க்க விருப்பம் இல்லாதவங்க கொஞ்சமாக புளி சேர்த்துக்கோங்க. நான் தக்காளியும் புளியும் சேர்த்துருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து கல்லுப்பு சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு குடமிளகாய் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா அதோடைய பச்சை கலர் நல்லா மாறணும், அது வரைக்கும் நல்லா சிம்மில் வச்சு ஒரு மூடி போட்டு வச்சிட்டிங்கன்னா நல்லா சாஃப்டாக மசிஞ்சு வதங்கிரும். இருக்கணும்னு இல்லை, சிம்மில் வச்சுட்டு மூடி போட்டிங்கன்னா நல்லா கலர் மாறிடும். பாருங்கள், உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியுது. நல்ல பச்சைன்னு இந்த குடமிளகாயோடைய கலர் நல்லா முழுமையாக மாறிடுச்சு. வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா மசிஞ்சு வதங்கிருச்சு. இது வந்து இட்லி தோசைக்கு தான் சட்னி அரைப்போம். சப்பாத்திக்கு சட்னி இந்த பக்கத்தில் அரைச்சி எத்தனை சப்பாத்தி சாப்பிட்றோம்னே தெரியாது, அந்தளவுக்கு டேஸ்ட்டு பிரமாதமாக இருக்கும். குருமா சாப்பிட்ட ஒரு ஃபீல் கிடைக்கும் உங்களுக்கு. சட்னியோடைய பதம் பாருங்கள், இந்த மாதிரி திக்காக அரைச்சிக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். மேலாக கொஞ்சமாக கடுகு காஞ்ச மிளகாய் சேர்த்துட்டு தாளித்து விட்டுட்டு சூப்பரான சட்னியை வந்து நீங்கள்